ஹலோ கிரிக்கெட் லவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நேற்று வந்து ஆர்சிபி வந்து கப் அடிச்சிட்டாங்க மக்களே. நேற்று அவங்க 2வது கப் வந்து அடிச்சிட்டாங்க. ஆஸ் ஏ ஆர்சிபி ஃபேனாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 18 வருஷமாக கப்பு இல்லாமல் இருந்தோம். போன வருஷம் ஒரு கப்பு வந்துச்சு, அதுவும் லக்கில் வந்துச்சுன்னாங்க. லக்கில் வரல தம்பி, 2வது வருஷமாக கப் அடிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மக்களே ஆர்சிபி. எல்லாருமே நேற்று வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க. எப்படி சொல்கிறது, பவுலிங் வந்து தரமாக இருந்துச்சு மக்களே. ஏன்னா ஜிடியோட டாப் 3 கழட்டினா மேட்சே க்ளோஸுன்றதை வந்து திருப்பி வந்து ஆர்சிபி வந்து நிரூபிச்சிருக்காங்க. இந்த வருஷம் மொத்தம் வந்து 4 மேட்ச் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு ஜிடி கூட. அதில் வந்து ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஜிடி வந்து ஜெயிச்சாங்க. மிச்சம் 3 மேட்ச் வந்து நம்ம தான் மக்களே ஜெயிச்சிருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மக்களே. எப்படி தான் எல்லா ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி ஒரு லைக், ஒரு ஷேர், மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மக்களே, நம்மளோட கேப்டனுக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட கோச்சுக்கும் வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே மக்களே. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்த்டே கிஃப்ட் அவங்களே வந்து கொடுத்துக்கிட்டாங்க கப்பு மூலியமா. ஹாப்பி பர்த்டே ரஜத் படிதா, தினேஷ் கார்த்திக். இவங்க 2 பேர் இல்லைனா நம்மளுக்கு இந்த கப்பு கிடச்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் வருஷமே கப்பு கிடச்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் அது. இவங்க 2 பேரோட மாஸ்டர் மைண்டால் தான் நம்மளுக்கு வந்து கப்பு வந்து கிடச்சிருக்கு மக்களே. தேங்க்யூ ஸோ மச் 2 பேருக்கும். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜிடி வந்து பேட்டிங் பண்ணாங்க மக்களே. பெருசாக ஒன்றும் ஆடவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவுலர்ஸ் வந்து டக்குன்னு விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எப்போ தான் உள்ளே வராங்களோ அப்போ தான் ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் இந்த வருஷம் ஆர்சிபி நல்லா டாப்பில் இருந்திருக்காங்க மக்களே பவுலிங்கில். பாம்பாட்டி புவி எப்பயுமே வந்து ஒரு விக்கெட் 2 விக்கெட் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து எடுத்துருவார். அதே மாதிரி தான் எடுத்தார். சாய் சுதர்சன் விக்கெட்டை கலட்டினார்னு நினைக்கிறேன். ஷார்ட் பால் போட்டு சாய் சுதர்சன் விக்கெட்டை வந்து கலட்டினார் மக்களே. ஜாஸ் ஹேசல்வுட் வந்து கில்லோட விக்கெட்டை வந்து தூக்குனார். அதுலேயே வந்து மேட்ச் வந்து முடிஞ்சிச்சு மக்களே. அதுக்கப்புறம் பட்லர் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து ஆடிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மக்களே வாஷிங்டன் சுந்தர் தான் வந்து ஒரு 50 வந்து அடித்தார் மக்களே. அவரால் தான் வந்து இவ்வளோ ஸ்கோர் வந்துச்சு. அவர் மட்டும் முன்னாடி அவுட் ஆகியிருந்தாருன்னா அந்த கேட்ச் வந்து ஒழுங்கான கேட்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டான கேட்ச் கிடையாது. பால் வந்து கீழே பட்டுருச்சு. அதனால் நான் முட்டு கொடுக்க தான் இந்த இடத்துல விரும்பலை. கேட்ச் வந்து அப்படி சொல்கிறது பால் வந்து கீழே வந்து பட்டுருச்சு மக்களே. அது நாட் அவுட் தான். அதனால் வந்து ஒரு 155 வரைக்கும் அடித்தாங்க மக்களே. அதுக்கப்புறம் நம்ம டீம் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து உள்ளே வந்தோடனே எப்பயும் போல் வெங்கடேஷ் ஐயர் வந்து அடின்னு அடித்தார் மக்களே. 16 பால் 32 ரன் அடித்தார். அதுவும் வந்து காலில் வர அடி தான் வந்து பட்டுருந்துச்சு போல். சரி, நல்லா தான் ஆடினா. அதுக்கப்புறம் நம்மளோட சேஸ் மாஸ்டர் கிங் கோலி இன்னுமே சில தற்குறிங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோலி ஸ்லோவாக ஆட்டார், 25 பால் 50 அடித்தா அதுக்கப்புறம் என்ன ஸ்லோவாக ஆட்டார் அப்படின்றாங்க. இடையில விக்கெட் விழுந்துச்சுடா, தற்குறி மாதிரி பேசாதீங்கடா, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க. இன்னும் முட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்களோட டீமுக்கு. சரி விடுங்க மக்களே. அதுக்கப்புறம் கிங் கோலி சேஸ் மாஸ்டர் சூப்பராக ஆனார். அதுக்கப்புறம் அங்கங்கே சில கேமியோ டிம் டேவிட் இன்னிங் சூப்பராக இருந்துச்சு மக்களே. ஏன்னா அந்த நேரத்தில் அவரோட விக்கெட் விழுந்துருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிருக்கும். இருந்தாலும் கிங் கோலி இருக்கார், முடிச்சு தந்துடுவார் வச்சுக்கோங்களேன். அங்கங்கே அதுக்கப்புறம் ஒரு இது வந்து அப்படியே மேட்ச் வந்து கப்பை வந்து அடிச்சிட்டோம் மக்களே. கடைசி விராட் கோலி ஒரு 6 அடிச்சா இருப்பாருங்க. அப்படி நான் ஸ்டெட் ஆகி நின்ட்டேன் மக்களே. ஏன்னா 6 இதுன்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு மக்களே. அதுக்கப்புறம் கப்பெல்லாம் கொடுத்தாங்க, மஜாவாக செலிப்ரேட் தான் பண்ணோம். ஆனால் பெங்களூரில் மட்டும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க போல். கொஞ்சம் பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள். என்னால் வந்து செலிப்ரேட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். அதனால தான் என்னால் பெருசாக வந்து செலிப்ரேட் வந்து பண்ண முடியல மக்களே. சரி, இருந்தாலும் நம்மளோட ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை பார்த்தாவே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஆர்சிபி டீமே நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரஜத் பட் தான் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தார். நான் வீடியோ தான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே 2 கப் அடித்தாச்சு. இன்னொரு 3 கப் அடித்தா சிஎஸ்கே எம்ஐயும் வந்து ஈக்குவல் பண்ணி விட்டுறலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து 5 ட்ராஃபி வச்சுருக்காங்க, எம்ஐ 5 ட்ராஃபி வச்சுருக்காங்க, கேகேஆர் 3 வச்சுருக்காங்க, இப்போ ஆர்சிபி 2 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்சம் என்ன டீம், எஸ்ஆர்ஹெச் 1, ஜிடி 1, அதுக்கப்புறம் டெக்கன் சார்ஜர்ஸ் 1, அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீம் மட்டும் ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன டீம் மறந்து போச்சு. சரி விடுங்க மக்களே, எல்லோரும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல, நானும் மனுஷன் தான், நான் மறந்துடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த வீடியோ பிடிக்குதோ இல்லையோ ஒரே ஒரு லைக், ஆர்சிபி ஜெயிச்சதுனால ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் சரியா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ், பாய்.